வணக்கம் மக்களே. அட என்னப்பா இது, காலையில தான் வேற ஏதோ வேட்பாளரை பார்த்தேன், இப்போ ஏதோ மாறி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அப்டேட்டோட கொடுக்கத்தான் நம்ம நிகழ்ச்சி கச்சேரியை தொடங்கலாமா? நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. இந்த ஷாட்டை கொஞ்சம் வச்சுங்க சார், தயவு பண்ணி எடுங்க சார். ஒரு வியாபாரம் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. பாஜகவினர் சவக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கார் என்றுதான் நான் அந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசு திரும்பி கூட பார்க்கல. ஸ்பெசிபிக்கா வந்து ராமநாதபுரத்துல போட்டி போடுறதுக்கு என்னப்பா சொல்ற? நீங்க வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? சின்ன வயசுல இருந்து நாம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருள் ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கிறப்போ எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ணன் முகத்துல அப்படியான ஒரு சந்தோஷம் தான் அந்த சைக்கிள் ஓட்டுறப்ப. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? அதாவது மாதந்தோறும் இந்தியா முழுக்க 3000 ரூபாய் கொடுக்கப்படும்னா நாங்க இல்ல கொடுக்க சொல்லுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே. மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதுல வந்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறது. மாநில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அது நியமிக்கும் போது நியமனம் பண்ணணும்னு ஒரு முதல் அது என்ன காரணம்? ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல்வடிவு கிடைக்கும். இந்த பிரதமருக்கு எங்களை சுத்தமா பிடிக்கல. எங்களை மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேத்துக்கு அவர் பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஒன்னும் தெரியாதவங்களை இப்படி போட்டு இப்படி பண்றாரு அப்படின்னு ஒருத்தர் புலம்பி தள்ளியிருக்காரு. ஆளுநர் பதவி இருக்கிறது, அது எவ்வளவு சாதாரண பதவி என்பதை நான் விளக்குவதற்கு பெரிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு நியமன பதவி, குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பதவி. ஒரு குடியரசுத் தலைவர் 2 நாடுகளுக்கு குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் 2 நாடுகளுக்கு ஒரு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது. இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் எங்கெங்கே காலியாக, எந்த மாநிலத்திலே ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அவர்தான் வந்து ஆளுநராக இருக்கிறார் என்றால் அது ஒரு ஒப்புக்கான பதவி என்பது அதன் மூலமே தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார். அது ஒரு ஒப்புக்கான பதவி. அவர்கள் சட்டப்படி நடப்பதுதான் அவர்கள் கடமை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியிலே ஆட்சியை நடத்துகிற அந்த கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படை. எப்படி சொல்வது என்று கோபத்திலே சொல்ல வேண்டாம். திருக்குறளை விளக்கம் கேட்டுக்கிட்டு ஏதாவது கெட்ட வார்த்தையா இருக்கும். அறிவு கூட இந்த ஆளுநருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவு கூட இந்த ஆளுநருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவருக்கு ஒன்றும் தெரியாது. கால்டுவெல்லை தெரியாது, போப்பை தெரியாது, திருக்குறள் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அது பற்றியெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருப்பார். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆளுநர் பதவி அப்படின்றது அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் இல்லை. உண்மை நிலையை அறிந்து புரிந்து சட்டத்தின்படி இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன அண்ணன் சைக்கிள் சின்னத்தை பார்த்து சைக்கிள் சின்னம் அப்படின்னு சொல்லிக்காரு.
ஒரு நிமிடம் ரைட். நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. எல்லாம் தெரிகிற மாதிரி நான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்டை கொஞ்சம் வச்சுங்க சார் தயவு செய்து. ஏன்னா என்னுடைய முக்கிய ஆபீஸ் பேரஸ் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். எங்க அவரு போட்ட சேர் இப்ப அப்படியே தயவு பண்ணி எடுங்க சார். இந்த ஒரு வியாபாரம் தான் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத அரசாக 3 ஆண்டுகள் ஒரு அரசு ஆட்சியிலே பணியாற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. காத்திருந்த மக்களை ஏமாற்றிய அரசு என்று பெயர் வாங்கிய அரசாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரையிலே அரசு எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் நினைத்த நேரத்தில் முடிவெடுப்பதற்கு இங்கே ஆளுநர் கிடையாது. ஆளுநருக்கு என்று சட்டத்திலே ஒரு இடம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு. அவர்கள் தன்னுடைய சரியான நேரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை நிலையை புரிந்து அறிந்து தெரிந்து அதற்கேற்றவாறு தன்னுடைய சரியான பணியை முறையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாருங்க, இன்னைக்கு திரும்பின பக்கம்லாம் ஒரே ஆளுநர் டாக்கா இருக்கு. இங்க பாருங்க, அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தம்பி அவங்க சொல்ற மாதிரிலாம் ஆளுநருக்கு அவ்வளவு ஒன்றும் பவர் இல்லை. பாருங்க, ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தலில் நிக்கிறாங்க, அவ்வளவுதான் ஆளுநர் பதவி அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. இது எதை காட்டுது? அவங்கள்ட்ட சரியான வேட்பாளர்களே இல்லை என்பது காட்டுது. இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கவர்னர்களையும் நீங்க வந்து வேட்பாளர் நடத்த வேண்டும். ஒரு கவர்னர் வந்து எப்படி வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருந்தார், அவருக்கு அங்கே வேலையே இல்லை. ஏன்னா தெலுங்கானால அவரை அங்கே இருக்கக்கூடிய அரசு திரும்பி கூட பார்க்கல. அவர் கடந்த காலங்களில் அவருக்கு தெலுங்கானா மக்கள் அளித்த அந்த அரசு வசதிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற செயலில் ஈடுபட்டார். அப்போதே நாங்கள் சொன்னோம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் மிக வலுவாக வைத்தோம். இன்றைக்கு அது நிதர்சனமாயிருக்கிறார். அவர் அதை கூட அந்த பொறுப்பை விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து தேர்தலில் போட்டி கூட. அப்ப எப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு அவர் அந்த பொறுப்பை கையாண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு சான்று இல்லை. ஏன் சார் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? போன முறை எம்பியா இருந்தவங்க அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் உடனே கிளம்பிட்டாரு பாருங்களேன். கடந்த பாராளுமன்றத்தில் திமுக சார்பாக போட்டியிட்ட எம்பிகள் ஒரு சிலர் குறிப்பிட்ட தொகுதிக்கு போய் தன்னுடைய மக்கள் கடமை நிறைவேறது அது இல்லை, அது அவங்கள அந்தந்த தொகுதிகளுங்க. இப்போ நாங்கள் 11 பேர் போட்டிருக்காரு தலைவர், அதெல்லாம் அருமையாக போட்டிருக்காரு. எங்கள் இதில் ஒரு இது கூட அதிருப்தி கிடையாது. எங்களுக்கு கேளுங்க, மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு போட்டியை நாங்கள் அது கருதல. மற்றவங்கள பாவத்தை பண்ணிட்டாங்கப்பா, பாவத்தை பண்ணிட்டாங்க. இந்த திராவிட கட்சிகள் என்ன இந்தி படிக்காம பாவத்தை பண்ணிட்டாங்கன்னு உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சு இப்ப தாமரையில நிக்க போறவர் சொல்லியிருக்காரு. இந்தி வந்து பெரிய படிக்க முடியாத ஒரு மொழி அல்ல. தமிழை பார்க்கிற போது தமிழை படிக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் படிக்கிறது கஷ்டப்படணும். ஹிந்திலாம் போய் எளிதாக 3 மாதத்தில் படிச்சோம்னா அத்தகைய மொழியை படிக்க விடாமல் செய்த அந்த பாவச்செயலை செய்தவர்கள் இன்றைக்கு ஆளுகிற ஆளுங்கட்சி தான். என்று மட்டுமல்ல, நான் மாணவனாக இருந்த காலத்திலேயே ஹிந்தி படிக்கக்கூடாது என்பதை சொல்லி கொடுத்து இப்போது என்னை போன்றவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச முடிகிறது, அது தமிழ் மட்டுமே பேச முடிகிறது. பாராளுமன்றத்தில் ஹிந்தி பேச முடியவில்லை, என்ன பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பாவத்தை செய்தவர்கள் இந்த திராவிட பெருமக்கள் தான். ஏந்தா பையே, நல்லா ஆழமா வெட்டு. அப்படியே ஒரு 6 அடிக்கு வெட்டிட்டு உள்ள போய் நீயே படுத்துக்கிட்டு மண்ணள்ளி வாரி போட்டுக்க. இதை தாங்க இன்னைக்கு பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, அண்ணன் சொல்லியிருக்க. டெல்லி முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவசரமாக கைது செய்யப்பட்டிருப்பது இன்றைக்கு பாஜக ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் பாஜக ஒரு படுதோல்வி அடையும் என்கிற அப்படிப்பட்ட அச்சம் இன்றைக்கு அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது.
ஆகவேதான் வெறிபிடித்து இன்றைக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற முறையில் இப்படி பலரையும் கைது செய்து பலருடைய வீடுகளையும் ரெய்டு நடத்தி கைது செய்து அதன் மூலம் ஜனநாயகத்தின் பொருளை நிறுத்தி விடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது உள்பட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்கவே பாஜகவினர் சவக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் அந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கையின் மூலம் இந்திய நாட்டு மக்கள் மேலும் கொதிப்படைவார்கள், கோபமடைவார்கள். அந்த கோபம் மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக பிரம்மாண்டமான கோபமாக உருவெடுத்து தேர்தலிலே மாபெரும் தோல்வி அவர்களுக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இல்லைங்க, அவர் என்ன கேட்டாருன்னா, இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காதீங்க. இதுக்கு பேரும் முடக்கிறதெல்லாம் இல்ல, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறது அம்புடுத்தேன் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அண்ணன். அதிமுகவுக்காக உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்திருக்கிறப்ப வேற ஒரு கட்சி சின்னத்துல அவர் போட்டிட்டாருன்னா அந்த வழக்குகள்லாம் வித்ரா பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனால அவர் போட்டிட்டால் சுயேட்சை சின்னத்துல தான் போட்டிடுறாரு. ஸ்பெசிஃபிக்கா வந்து ராமநாதபுரத்துல போட்டி போடுறதுக்கு என்ன சார்? என்னப்பா சொல்ற? அது அவர் விருப்பப்பட்டு போட்டி போடுறாரு. அதோட காரணம்னா அவரை தான் நீங்க கேட்கணும். முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு இரட்டையிலை கொடுங்க, கொடுக்கலன்னா அதை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க முடக்கணும்னு சொல்லி கேட்டார். அதை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க முடக்கணும்னு சொல்லி கேட்டார். அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? நீங்க வந்து அதை அப்படி முடக்கணும்னு சொல்லுங்க. இல்லைங்க, எங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அண்ணன் எங்க போறீங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. இந்த கேஜ்ரிவால் கைது ஒரு 2 வார்த்தை அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க வந்து அதிமுக கட்சியும் சின்னத்தை ரிட்ரைவ் பண்ணி சொல்லிட்டு நம்பிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியும் அதற்குரிய விளக்கத்தை நான் கண்டிருக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய இந்த மாசத்துல 2 முதல்வர் கடையில் ஒரு வேலை, நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்க நிறைய பேருக்கு தோணலாம். அண்ணன் பாருங்க திரும்ப வந்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஒரு விஷயம், திடீர்னு கைது பண்ணிட்டாங்களா? கேஜ்ரிவால் அவர்கள் எப்போ கைது செய்யப்பட்டார்? எப்போ? நேற்றைய தானே கைது செய்யப்பட்டார். எத்தனை முறை அவருக்கு வந்து விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க? எத்தனை முறை? 22 முறை. 22 முறை அழைப்பு கொடுத்த பிறகும் கூட மடியில கனம் இல்லைன்னு சொன்னா வழியில பயம் கிடையாது. இதுலயே போய் அட்டன் பண்ணிருக்கணும். ஏன் போகல? அப்ப நீங்க சிஎம்ஆ இருந்தா சொன்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் மேல உள்ள ஆளா? எப்படிங்க? இப்படி ஒரு கட்டுமானம். எலெக்ஷன் வந்தாச்சுன்னு சொன்னா என்ன யாரும் தொட மாட்டாங்க. என்ன தொட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அங்கங்கே எரிஞ்சிடும். மக்கள் வந்து வேதனைப்பட்டு இருக்கிறான். இதுல வந்து கேஜ்ரிவால் கைதுனா என்ன, கேஜ்ரிவால் இருந்தா என்ன, போனா என்ன, இப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. ஆக பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? தொடங்குங்கள். மேலும் வந்து நமது கூட்டணி வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்களை வெற்றி பெற சூழலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி எடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி அவருக்கு கூடின கூட்டம்லாம் இப்போ எங்களுக்கு கூடுது அப்படின்னு அண்ணன் மகிழ்ச்சி வெள்ளத்துல பொங்கி இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு மிக உற்சாகமான ஒரு எழுச்சி. 1972 சொல்லப்போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் என்னால் பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் மாதிரி ஆகவே வெற்றி வாய்ப்பு என்பது மக்களுடைய கையில் இருந்தாலும்
நான் நம்புகிறேன் மக்கள் நிச்சயமாக என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே இவங்க சொன்னாங்க கேஸ் விலையை குறைப்பாங்க, இன்னும் குறைக்கல. டீசல் விலையை குறைப்பாங்க, குறைக்கல. டீசல் விலையை மத்திய அரசு ஏற்கனவே குறைச்சிருந்தாங்க. 10 ரூபா குறைச்ச பிறகும் இவங்க மாநில அரசு குறைக்கல. ஆனால் இப்போ தேர்தலுக்காக ஒரு ஜெயிக்கணும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு பார்க்குறீங்க தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு காணல் நீர், இது ஒரு காணல் நீர், இது ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கை, இது நிஜமாகாது. அதாவது உண்மையிலேயே கங்கை நீருக்கு புனிதத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த புனிதத்தால கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு பாவத்தை பண்ணியிருக்காருங்க இந்த பிரதமர். நோ நோ நோ, முறைக்க கூடாது. நான் அண்ணன் தான் அப்படி சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே தமிழ்நாடு இந்தியாவுக்கு புத்தி சொல்லுகிற மாநிலம், என்றுமே தமிழ்நாடு முன்னோடுகிற பிள்ளை, என்றுமே தமிழ்நாடு எது குறி என்பதை அடையாளப்படுத்தி குருட்டடி அடிக்கிறவர்களை குறிபார்த்து அடிக்க கற்றுக் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 27 புனித நீரை ஊற்றி கொண்டாராம் மோடி. ஆமா, புதிய லோக்சபா திறக்கப்பட்ட போது 17 கங்கையில் குளித்தாலும் இவர் செய்த பாவம் தீராது. உண்மையிலேயே கங்கை நீருக்கு புனிதம் இருக்குமானால் அந்த புனிதம் கூட நிவர்த்தி செய்ய முடியாத பாதிதான் இந்த மோடி, இவரது அமைச்சரவை. எனவே இவர்கள் குற்றம் புரிந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக. இவர்கள் குற்ற நடவடிக்கையே தன்னுடைய ஆட்சி நியதியாக மாற்றிக் கொண்டார்கள். அதனால் தான் நாடே ஒன்றுபட்டு இருக்கிறது. ஒரே கொசு தொல்லை தான் போங்க. அந்த எலெக்ஷன் வைக்கிறீங்க, சீக்கிரம் வச்சு எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன எம்பி ஆக்குங்க, எப்ப நல்லா கொசுவை ஒழிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக வேலை வாய்ப்பு இல்லாததான் அதிகமான சூழலாக இருக்குது. அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காண்டி கிராமந்தோறும் தொழிற்சாலையை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி முதல் முயற்சி அதை வேலைகளை ஆரம்பித்து பண்ணுறோம். இதுதான் நம்முடைய முதல் வேலையாக இருக்குது. திண்டுக்கல்லில் தீராத ஒரு பிரச்சனைன்னா அந்த அரமணை குளம்னு சொல்லி ரொம்ப நாளாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த இடம் யாருடைய இடமா வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்த சுத்தப்படுத்தி தூர்வாரணும். ஏன்னா கொசு தொல்லையால் நிறைய நோய்களில் மக்கள் அவதிப்படுறாங்க. இதுவரைக்கும் இருந்தால் யாருமே இதை முன்னெடுத்து பண்ணலை. நான் அதை முதல்ல வேலையை முடிச்சுப்பேங்கிறத நான் உறுதி கூறுறேன். துக்கம், சோகம், தும்மல், விக்கல், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை மறந்து நல்லா மகிழ்ச்சியாக கச்சேரியை பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ, லைட் டெஸ்டிங். ஹலோ, 1 2 3. ஹலோ.